திருக்கோவிலூர் அருண்ராஜ் ஜோதிடர் யூடியூப் சேனல் வழங்கும் நாகபந்தம் திரைப்படத்தை மூவிஸ் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துருக்கிற அந்த வகையில் நாகபந்தம் திரைப்படம் எவ்வாறு இருக்கும் அதை ரசிகர்களுக்கு முன்கூட்டியே ஜோதிடர் மூலமாக நியூமராலஜி கணித முறையில் திரைப்படத்தினுடைய காராம்சரை பற்றி கருத்துக்களை பரிமாறிக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் 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 ஐயா. வணக்கம் ஐயா. இப்ப நாகபந்தம் என்ற கூட்டு எண்ணிக்கையின்படி திரைப்படத்துடைய முன்கூட்டியே கருத்துக்களை எவ்வாறு இருக்குன்னு நம்ம கருத்துக்களை எழுதலாம். அந்த வகையில் நமக்கு கூட்டு எண் நாகபந்தம் திரைப்படம் வெளியிடும் தேதி, அந்த தேதியை வைத்து நம்ம ஜோதிட முறையில் படத்துடைய காரணத்தை பற்றி கணக்கிடலாம். நம்ம திருக்கோவிலூர் அருண்ராஜ் ஜோதிடர் மூலயமா இதனுடைய தேதியை நம்ம கொடுத்தோம்னாவே அதுவே பற்றி நம்ம திரைப்படத்தை முன்கூட்டியே தெரிவிக்கலான்றது 3/7/2026 அன்று திரைப்படம் வெளிவருகிறது. இந்த தேதியின் கூட்டு எண்ணிக்கை வைத்து திரைப்படத்தினுடைய காராம்சரம், திரைப்படத்தினுடைய வெளிப்பாடு எவ்வாறு இருக்கும் என்பது திருக்கோவிலூர் அருண்ராஜ் ஜோதிடரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. இப்போ இந்த திரைப்படத்தினுடைய கூட்டு எண்ணிக்கை 11 வருது ஐயா. இது அவருடைய எப்படி இருக்குன்றது கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது இந்த ரிலீஸ் டேட்டுன்னு பார்த்தோம்னா நம்ம கணக்கு பண்ணும்போது கூட்டு எண் 20 வருது அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணும்போது இதுவும் சந்திரனோட காரத்துவத்தில் கற்பனையில் எடுக்கப்பட்ட ஒரு படமாக கருதப்படுகிறது. மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இதுல காட்டப்படும். ஒரு கற்பனையிலே இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல படமாக தான் கருதப்படுகிறது. சந்திரன் காரத்துவம் போது பெண்கள் விஷயம் அதிகமாக காட்டப்படும். நம்ம வழக்கமான சொல்றதுதான். கற்பனை விஷயம் அதிகமாக காட்டப்படும். மனசு டச் பண்ற அளவுக்கு இந்த படம் காட்டப்படும். இது நாகபந்தம் என்ற ரிலீஸ் டேட் வச்சு பார்க்கும்போது 20 வருது. சந்திரன் தான் முழுக்க முழுக்க ஒரு கற்பனையால எடுக்கப்பட்ட படம் தான் இந்த நாகபந்தம். இப்போ நாகபந்தம் என்பது பெண் தெய்வம், பெண்ணை பத்தி, பெண்களுடைய ஆதிக்கத்தை பத்தி, பெண்ணுடைய பாசப்பிணைப்பை பத்தி நம்ம இந்த கருத்துல இருக்குன்றத ஒரு முன்கூட்டியே நம்ம தேதியை வைத்து, திரைப்பட தேதி வெளியிடுற அந்த தேதியை வைத்து ஒரு கணிப்பு நம்ம நியூமராலஜி படி நம்ம கணிச்சுக்கலாம். அடுத்தது நம்ம திரைப்படத்தினுடைய எழுத்துக்களுடைய இதில் நம்ம நியூமராலஜி படி கணக்கிடலாம். ஐயா, ஏத்துப்படி கணக்கு பண்ணும்போது 11 வருது. லெட்டரும் சேர்த்தோம்னா 11 வருது. அப்ப 11 போது 2 அரசாங்கம், 2 அரசு அதிகாரிகள், இப்ப 2 பக்கம் என் பக்கம் நீதி, என் பக்கம் தான் நீதினு போர் அடையிறப்படிய சூழ்நிலை உண்டாகுது. இது எதனால அந்த மாதிரி சூழ்நிலை உண்டாகுது இந்த படத்துல காட்டுறாங்கன்னா, சந்திரன் அங்க வராரு. சந்திரன் அங்க வரும்போது மனசு சம்பந்தமான விஷயம், உணவு சார்ந்தது, பெண்கள் விஷயம், இதெல்லாம் கற்பனை சார்ந்தது, இதெல்லாம் அதுல பேசப்படுகிறது. அப்போ இங்கேயே நம்மளுக்கு பாதி ரிசல்ட் போச்சு. 2 பேருக்கும் போர் உண்டாகக்கூடிய, 2 அரசாங்கத்துக்கும் போர் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது. இந்த படத்துல தெளிவாக காட்டப்படுகிறது. அது எதனால அப்படின்னும் போதுதான் நம்மளுக்கு மனசு சம்பந்தப்பட்ட விஷயத்த அங்க எடுத்து உரைக்கிறாங்க. அடுத்தது ஐயா, நம்ம என்னுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் நியூமராலஜி கருத்து எண்ணிக்கை இருக்குது. அந்த எண்ணிக்கையில விட நம்ம காராசனுடைய கிரக அம்சாரம் கதனுடைய என்ன சொல்ல வராங்கன்றது தெளிவா பார்க்கலாம். அதன்படி நம்ம பார்க்க போனா நாகபந்தம் என்ற எழுத்து 5131215454 ஆகிய கூட்டு எண்ணு பார்க்க போனா 32 காராம்சப்படி 3-2 எப்படி இருக்கும் கதை அம்சாரம் சொல்லுங்க. அப்போ 32ன்னா அந்த படத்துல அதிகமா காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா பணம், பெரிய பணம் சார்ந்தது, குழந்தைகள் சார்ந்தது, பிராமணர்கள் சார்ந்தது, நீதித்துறை சார்ந்தது தான் இந்த படத்துல அதிகமா பேசப்படும். 3 என்ற எண்ணுக்கு 2 என்ற எண்ணுக்கு நம்ம பேசப்பட்டது சந்திரன் ஒரு காரத்துவம் தான். அதையும் சேர்த்து 2மே சேர்த்து ஒரு பலன், ஒரு நம்பர் வருது. அது என்ன நம்பர்னா புதன். அப்படின்னும் போது புத்தி கூர்மை, போர் கிரகம், ஞான கிரகம், இதெல்லாம் சொல்லக்கூடியது. அந்த இடத்துல இந்த பாயிண்ட வைக்கிறாங்க அவங்க. அப்ப புத்தி கூர்மை, கணக்கு வழக்கு, நகைச்சுவை திறன், இதெல்லாம் அதுல காட்டப்படுகிறதுங்க. அப்ப நம்மளுக்கு 32 போது ஒரு அபூர்வமான ஒரு நம்பர் தான் அது. இது அப்படின்னு கணக்கு பண்ணும்போது இந்த படம் இந்த நேம் உலக லெவல்ல ஃபேமஸ் ஆகக்கூடிய நேம் இது. அப்படின்னு கணக்கு பண்ணும்போது 32 கணக்கு பண்ணா 3 குரு 2 சந்திரன். அப்ப அவருக்கு நம்ம வரலாறு எடுத்து பார்த்தோம்னா குருவோட மனைவி தான் சந்திரன் பேசப்படுகிறது. குருவோட மனைவி தான் சந்திரன். அது பிரிவுபட்டது. எதனால பிரிவுபட்டது
ஒரு குழந்தை பிறந்தனால பிரிவுபட்டது அப்படிங்கிற போது அந்த குழந்தை யாருன்னா புதன், அதுவும் வந்துச்சு பாருங்க 5. அப்ப ஒரு நாட்டோட சம்மந்தப்பட்டது, ஒரு குடும்பத்தோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பர்ஃபெக்டா இங்க அமையுது. அப்படியே ஒரு பர்ஃபெக்ட் 100% நம்ம அடிச்சு சொல்லலாம். பர்ஃபெக்டா இங்க அமையுது. படம் வந்து பேர் வந்து உலக அளவில் இந்த பேர் ஃபேமஸ் ஆயிருக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. மற்றும் இந்த படத்தில் உள்ள சாராம்சம் பார்க்கறதுக்காகவே எதிர்பார்ப்புகளும் அதிகமாக இருக்குது இந்த படத்துக்கு ஐயா. ஆடியன்ஸ் எதிர்பார்க்குற மாதிரி நாகபந்தம் என்ற திரைப்படத்தினுடைய கதை அம்சம் இருக்குன்னு நம்ம நம்பலாமா ஐயா? பர்ஃபெக்டா அமைஞ்சிருக்கீங்க. அந்த 32ன்ற நம்பர் வந்தாவே ஒரு உலக அளவில் ஒரு உலகத்தையே பிரட்டி போட போற நம்பராக இருக்கிறது இது. மற்றும் இந்த படம் அவார்டு வாங்கிறது கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான எழுத்து லெட்டர் எல்லாம் அமைஞ்சிருக்குங்க ஐயா. நம்ம அதுக்கப்புறம் ஐயா நம்மளுடைய நாகபந்தனுடைய ஒரு எண்ணுக்கும் நம்மளுடைய வரிசையில பார்க்க போறோம். இப்ப 5ஆம் எண்ணை கருத்தனுடைய காரணம் எதை குறிக்கணும் ஐயா? இப்ப 5 நம்ம கணக்கு பார்த்தோம்னா எண்ணு இப்படி ஏறுதுங்களா? ஆமா. படம் அப்போ ஓப்பனிங் சீன்ல வந்து ஒரு போரை காட்டுறாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு நகைச்சுவை காட்டுறாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு புத்தி கூர்மையான ஒரு விஷயத்த காட்ட போறாங்க ஓப்பனிங் சீன்ல நம்ம வச்சுக்கலாம். அப்படின்னு கணக்கு பண்ணும்போது ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் நம்ம ஓப்பனிங் சீன் இதை சார்ந்துதான் இருக்கும். நாகபந்தம் என்பது நாகபந்தம் அப்படின்னு 2 இதுல வரும்போது முதல் துவக்கம் இந்த திரைப்படத்தினுடைய காரணம் சரி எப்படி இருக்கும்? அப்படிங்க நம்ம கணக்கு பண்ணோம்னா நாக 6, 4, 10. அப்ப வந்து இதுல வந்து அதிகமா பேசப்படுதுன்னா ஒரு தலைமை தாங்குதல், அரசியல்வாதிகள், ஒரு தலைமை தாங்குதல், இதெல்லாம் அந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காட்டப்படுகிறது. ஒரு புத்தி கூர்மையான ஒரு விஷயம் செய்ய போறாரு ஆளு, பெரிய மனுஷரு, இதெல்லாம் இந்த படத்துல ஓப்பனிங் சீனு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே இதை சார்ந்துதான் இந்த கதையை நகரப் போகிறது. உறவு சம்பந்தப்பட்டது வரலாங்களா? இதால பாசப்பிடிப்பு, பெண்கள் சார்ந்தது, இது பந்தத்துக்கு உண்டானது நீங்க கேட்டீங்க ஐயா. பந்தத்துக்கு வந்து கணக்கு பண்ணும் போது 22 வருது. 22 போது கூட்டம் அதிகமாக சேரும். செகண்ட் ஹாஃப் கூட்டம் அதிகமா வெறும் கூட்டமான ஆளுகள்லாம் காட்டப்படும் செகண்ட் ஹாஃப்ல. அப்ப ரெண்டு சேர்த்த 4 வருது. அப்ப பாம்பு சம்பந்தமான விஷயமும் காட்டப்பட போறாங்க. ராக அவருதான் பாம்பு சம்பந்தமான விஷயம் காட்டப்படுறவங்க செகண்ட் ஹாஃப்னால தூக்கி வைக்குது படத்தை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு 75%னா செகண்ட் ஹாஃப் 100%. ஒரு படம் வந்து பிளாக் பஸ்டர் படம் நம்ம சொல்லலாம், தாராளமாக 100% சொல்லலாம். இந்த படத்தினுடைய நம்ம மக்களுடைய ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பபடி பெண்கள் அதிகமா அதை லைக் பண்ணலாங்களா? மாணவர்கள், இளைஞர்கள் அதிகமா எதிர்பார்க்கலாமா? இந்த படம் வந்து 32 போது எல்லா ஏஜ் பசங்களும் இந்த படத்தை அதிகமாக விரும்பக்கூடிய நம்பர் தான் இது. ஒரு தாந்திரிகமான ஒரு நம்பரு, நல்ல பர்ஃபெக்டான ஒரு நம்பர் இது. நான் ஏற்கனவே பாலன் பாய் படத்துக்கும் ரிவ்யூ கொடுத்துருக்கும் போது 22 நம்பர் வந்திருந்தது. அது ஒரு பிளாக் புஸ்டர் படமாக கருதப்படுகிறது. கேரளாவிலாம் அது நல்லாக சிறப்பாக போயிருந்தது. தமிழ்நாட்டில் வந்து ஒரு 75% தான் போயிருந்தது. ஆனா அதுக்கு அடுத்தது இப்ப 2 வாரங்களா ஒரு படம், ஒரு நல்ல படம் வருதுன்னா அது கன்ஃபார்மா நம்ம நாகபந்தம் தான் சொல்லலாம். ஒரு 100% வந்து சூப்பரான ஒரு பர்ஃபெக்டான படம் இது சொல்லலாம். நம்ம நாகபந்தம் என்ற திரைப்படத்துல சூரியனுடைய காரதத்துவமாக 1 நம்பர் அதிகமா வருது. அப்ப அதனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குன்னு எதிர்பார்க்கலாங்களா? அதான் முன்னாடி நம்மளுக்கு சொல்லியாச்சுல, படம் கூட்டணியில நம்மளுக்கு வந்து பலன் வந்துருச்சு. லெட்டரோட எண்ணிக்கையில 11, 2 1 வருது. அப்ப 2 பேருக்கு போர் அடிக்கக்கூடிய நிலைமை உண்டாகுது. அதுல இருந்து கூட்டுத்தொகையில வந்து கணக்கு பண்ணி பாதியில பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 2 தடவை அடிச்சுப்பாங்க, செகண்ட் ஹாஃப்ல ஒரு 2 தடவை அடிச்சுப்பாங்க. அந்த வந்து தந்தை மகனா இருக்கலாம், இல்ல அதிகாரவாதிகள் அப்படி கணக்கு எடுக்க முடியாதுங்க ஐயா. அதுல இந்த படத்துல வந்து இந்த படத்துல எப்படி கணக்கு இரண்டு தலைமை தாங்குதல், யாரா ஒருத்தர் தான் தலைமை தாங்கணும். 2 பேர் தலைமை தாங்கும் போது நீயா நானா போட்டி வரும். இப்ப அந்த மாதிரி இந்த காராம்சாரம் கொண்டு போகும். 2 பேர் இருக்கிறாங்க ஈக்குவலா, 2 பேர் இருக்கிறாங்க ஐயா, புரியுதாங்க? 2 பேர் இருக்காங்க ஈக்குவலா. நான் தான் பெரிய ஆளு இவர் சொல்றாரு, இல்ல நான் தான் பெரிய ஆளு இவர் சொல்றாரு. அப்ப இவங்க 2 பேருக்குள்ள சண்டை இடையப்படுது. அதை சார்ந்துதான் இந்த படத்துல அதிகமா காட்டப்படுது. இப்ப நம்ம நாகபந்தம் என்ற எண்ணிக்கையிலேயே நம்மளுக்கு 2 வந்துருச்சு. அதுலயே 50% நம்மளுக்கு பலன் வந்துருச்சு. இதை அடுத்து 4 1 வரும்போது இதைதான் குறிக்குது. ஆனா ஒரு பர்ஃபெக்டான ஒரு கரெக்டா ஒரு ஸ்கிரீன் பிளே, மக்கள் கூடுதல், ஸ்கிரீன் பிளே, எந்த நேரத்துல மனசு டச் பண்ணணும், எந்த நேரத்துல வந்து புத்தி கூர்மையை யூஸ் பண்ணணும் அப்படின்ற தெளிவான இந்த படத்துல வந்து அதிகமாக காட்டப்பட போகிறது. அப்ப இந்த நாகபந்தம் என்ற திரைப்படத்துல பெண்களுடைய ஆதிக்கம்
மாணவருடைய கல்வித்திறனுக்கு புத்தி கூர்மைக்கும் என்ன தேவைன்றது எதிர்பார்க்குற மாதிரி இந்த படத்துல என்னுடைய எதிர்பார்க்குற மாதிரி இருக்குமாங்க? இதெல்லாம் படத்துல அதிகமா காட்டப்பட போவது அல்ல. இந்த படத்துல என்ன அதிகமா காட்டப்பட போகுதுன்னா, 2 பேருக்கும் ஒரு போர் நடக்கிறது. அந்த போர்ல யார் வெற்றி பெறுவார் மாட்டார் என்றுதான் இந்த படம் அமைஞ்சிருக்குது. அந்த ஸ்கிரீன் பிளேவும் பக்காவா அமைஞ்சிருக்காங்க. இதுல அதிகமா வெற்றி பட கணக்கு பண்ணோம்னா, லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல 4 வருது, ராகு வருது. அப்படின்னும் போது நம்ம ராகு தான் எடுத்துக்க முடியும். அப்படின்னும் போது அதாவது வில்லன் தான் வெற்றி அடைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. சரிங்க ஐயா, நம்ம இந்த நாகப்பந்தன் திரைப்படத்துல திருக்கோளூர் அருண் ஜோதிடர் மூலயமா இந்த திரைப்படம் எவ்வாறு இருக்கும், எதனுடைய காராம்சம் இருக்குன்றத தென்னந்தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆடியன்ஸுகளும் யூடியூபர் சப்ஸ்கிரைபர்களும் லைக்கரும் அவசியம் திரைப்படத்தில் காண்டு கழித்து இந்த திரைப்படத்தினுடைய காராம்சத்தை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. மேலும் மேலும் வெற்றியடைய ரசிகர் பெருமளுக்கும் யூடியூப் சர்வர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு திருக்கோளூர் அருண்ராஜ் ஜோதிடம் மூலம் நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம் ஐயா.